எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் கார்த்திக். ஸோ நீங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைட்டானிக்குங்க. ஸோ இந்த டைட்டானிக் வந்து இந்த ஸ்டோரி பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டாக. ஒரு சின்ன பையன்ட்ட கேட்டால் கூட இந்த மாதிரி ஒரு 2 லவர்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து அமெரிக்கா போகிறப்ப வந்து இடையில வந்து ஒரு பனிப்பாறையில் இடித்து அதில் இருக்க மேக்ஸிமம் ஒரு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இதை பற்றி ஒரு 10 மிஸ்ட்ரி, அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த டைட்டானிக் மூவி இருக்குல்ல, இந்த மூவி வந்து எவ்வளோ நிமிஷம் அப்படின்னா 2 மணி நேரம் 40 நிமிஷங்க. இதுக்கும் அந்த உண்மையான நடந்த சம்பவத்துக்கு என்ன மேட்ரு அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஷிப் போயிட்டு இருக்கப்ப இடையில் வந்து ஒரு பனிப்பாறை இருந்துச்சுங்க. ஸோ அந்த பனிப்பாறையில் வந்து இந்த பெரிய ஷிப் வந்து மோதிடுச்சு. இந்த டைட்டானிக் மோதினதுக்கப்புறம் தண்ணியில் மூழ்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம். அதாவது இந்த டைட்டானிக் படத்தை எடுத்த அந்த ஒரு மணி நேரமும் இந்த ஷிப் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கின மணி நேரமும் ரெண்டுமே ஒன்று. இது வந்து உண்மையிலே அந்த டேரக்டர் வந்து பிளான் பண்ணி பண்ணாரா இல்லை கோஇன்சிடென்டா அப்படின்ட்டு யாருக்குமே தெரில. செகண்ட் ஒன்று வந்து இந்த டைட்டானிக்கில் மொத்தம் எத்தனை பேர் போனாங்க, உண்மையாகவே எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா 2200 பேருங்க. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 பேர். 1500 பேர் இறந்துருக்காங்க. 700 பேர் தான் அதில் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து யார் இறந்துருக்கிறார் அப்படின்னா ஜே அஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த 1500 பேரில் அவர் ஒருத்தர் சேர்ந்து இறந்துருக்காரு. ஸோ ஒரு யார் அப்படின்னா இப்போ இருக்க எலான் மாஸ்க், ஒரு பெரிய 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 ஹையஸ்ட் பணக்காரங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் வந்து பெரிய ஆள். இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அப்போ ப்ரெக்னென்ஸாக இருந்தாங்க. அவர் வந்து இங்கிலாந்தில் இருந்தார். அவரும் ஒரு ஒய்ஃப் வந்து இங்கிலாந்தில் இருந்தாங்க. ஆனால் அவரோட சொந்த ஊர் வந்து யூஎஸ், அதாவது அமெரிக்கா. ஓகேவா? இந்த அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு போகணும். அப்போ வந்து கரெக்டாக அந்த டைட்டானிக் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ வந்து நம்ம முதல் ட்ரிப் போகிறோம், டைட்டானிக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவருக்கிட்ட தனி ரூம், தனியான ஒரு பெட்டு எல்லாமே அவருக்கு தனித்தனியாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோகம் என்ன அப்படின்னா டைட்டானிக்கில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து அந்த 1500 பேரில் இவர் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து பெரிய ஆளாகி ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கிச்சு. ஸோ இது 3வது விஷயம். இந்த டைட்டானிக் காரை உருவாக்கினால அந்த கம்பெனி இந்த ஆணவத்தினால தான் இந்த 1500 பேர் ஒரு உயிர் போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஏன் அப்படின்னா இந்த மொத்தம் இந்த பெரிய இந்த கப்பலில் வந்து எவ்வளோ லைஃப் போட்டிருக்கணும் அப்படின்னா 60 லைஃப் போட்டிருக்கணும். ஆக்சுவலி இந்த டைட்டானிக்கில் இருந்தது எத்தனை லைஃப் போட்டு அப்படின்னா 20 தான். இந்த ஷிப்பை வந்து இது உடையாது அப்படின்னு நம்பிக்கையில் 60 வைக்காமல் 20 தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனாலதே ஆணவத்தினாலேயே 1500 பேர் வந்து உயிர் போயிருக்குங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டானிக் மூழ்கினதுக்கப்புறம் அந்த ஷிப்பு வந்து எங்கே விழுந்துச்சு அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியலை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். பட் அது எங்கே நடந்துச்சு, பர்டிகுலராக அந்த ஷிப்பு எந்த இடத்துல மூழ்கிச்சு அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே அந்த டைட்டானிக்கை தேடுறதுக்கு வந்து பெரிய முயற்சியெல்லாம் பண்ணி அதை தேடினாங்க. பட் யாருக்குமே அது கிடைக்கலைங்க. ஒரு 74 வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வேறு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி டைட்டானிக் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பல லட்சம் கிலோமீட்டர் வந்து வானத்தில் வந்து நம்ம எவ்வளோ விஷயம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு 5 கிலோமீட்டர் கீழே வந்து நம்மளால் போக முடியல. தண்ணிக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் வந்து தயார் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி கிடையாது. ஆனால் வானத்துக்கு போகிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத விஷயத்தை வந்து மேக்ஸிமம் யாரால் கண்டுபிடிக்க முடியலை. இவர் யாருன்னு தெரியுதா? இவரை பார்த்தோன்னே வந்து டக்குனு அடையாளம் தெரியாது. ஏன் அப்படின்னா பட் இவர் பண்ண விஷயம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இடம் பிடிச்சிருக்குது. என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரேடியோ கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டைட்டானிக்கில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷிப்பில் வந்து இவரோட பேர் இருந்திருக்குது. டிக்கெட்டில் வந்து அன்றைக்கின்னு இவருக்கு தனியாக ஏதோ ஒரு ஒர்க் இருந்தனால அன்றைக்கி போக முடியலையாமா. ஸோ அதனால் வந்து உள்ள ஒசுட்டு தப்பிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே வந்து டைட்டானிக்கை வந்து கட்டி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஆக்சுவலி இவங்க என்னத்தை இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆங்கர். அந்த கடலில் வந்து இடையில வந்து நிற்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு அந்த ஆங்கர் வந்து கீழே போட்டோம்னா வந்து நிற்கும் தெரியுமா, அந்த ஓரம் கட்டி நிப்பாட்டுறதுக்கு. ஸோ இந்த விஷயத்துக்குலாம் பயன்படுத்தினா ஒரு ஆங்கரை 20 குதிரை இழுத்துட்டு போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த டைட்டானிக் அப்படின்றது வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய அதிசயமே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வந்து என்னன்னு தெரியுதா? ஒரு பெரிய முட்டைங்க, அதாவது நாட்டுக்கோழி முட்டை. முதல் டைம் வந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறப்ப வந்து
அந்த கப்பலுக்குள்ள நிறையா சமைப்பாங்கல்ல, வித்தியாசமான ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்போதைக்கு இந்த எக்கு மட்டும் எவ்வளோ கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா 40,000 எக்கு. ஆனால் அங்கே ஆக்சுவலி பேசஞ்சர்ஸ் எவ்வளோ இருந்தாங்க? 2200 பேர். ஆனால் 40,000 எக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவ்வளோ நாள் சமைச்சு அதுக்கு தேவையான ஒன்று கூட தீராமல் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட 40,000 முட்டைகளை வந்து அந்த டைட்டானிக் ஷிப்பில் வந்து கொண்டு போயிருக்காங்க. அடுத்து ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, டைட்டானிக் சிங்கிங் நோ லிவ்ஸ் லாஸ்ட். அப்படின்னா டைட்டானிக் வந்து நைட்டு 11 மணிக்கு அண்டார்டிகாவில் ஒரு பெரிய பனியில் இடித்து உடஞ்சி தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் டைட்டானிக்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு உயிர் கூட போகலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பொய்யான தகவலை வேணுக்குன்னே எல்லா நியூஸ் சேனலும் பரப்புனாங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, உலகத்திலே மிகப்பெரிய சம்பவம். ஒரே நேரத்தில் 1500 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மொத்த உலகமே பிரமிச்சு போயிட்டு, மொத்த உலகமே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கும், ஒரு பெரிய அலையை உருவாக்கும். இந்த அலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு பெரிய மிஸ்ட்ரியவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிவிக்கலாம் மக்களுக்கு. அது ஒரு ரூமராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இறந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை வேணுக்குனே பரப்பியிருக்காங்க. சரி, ஒரு 3-4 நாள் கழித்து தான் தெரிய வருது. ஓகே, உடனே தெரிஞ்சால் மக்கள் வந்து பெரிய பரபரப்பில் இருப்பாங்க. ஒரு பெரிய அலையே, ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகும். அதுக்காக ஒரு பொய்யான தகவலை பரப்புனது ஓகேங்க. ஆனால் அந்த டைட்டானிக்கில் 1500 பேரோட குடும்பங்கள் வந்து என்ன நினச்சிருப்பாங்க? நம்ம போன சொந்தக்காரங்க எல்லாரும் உசுரோட இருக்கிறாங்க அப்படின்ட்டு, பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட நம்பிக்கை பூராமே வீணாயிடுச்சு தானே. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தோட நிலைமையை வந்து யோசித்து யாருமே பார்க்கல அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. இதெல்லாம் கேட்குறப்போ வந்து ஒரு சோகப்பாட்டை கேட்டோன்னா ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சிருப்பேன் தெரியுமா, ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஒரு மாதிரி கிறுக்குன்னு ஓடும், அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம்.